ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கோமதி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்காங்க. வேலையாக அந்த மயிலோட மொத்த நகையுமே கொண்டு போயிட்டு அவங்க முகத்தில் விட்டெறியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. மீனா கிட்டேயுமே சொல்கிறாங்க. மீனாவுமே சரிங்க அத்தை, நம்ம அவங்க நகையெல்லாம் கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே பாக்கியம் பயங்கர கடுப்பில் இருக்காங்க. தன்னோட பிள்ளையோட வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றிடணுன்றதுக்காக எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி கேஸ் போட்டாங்க. ஆனால் அவங்க பக்கம் சாதகமாக தீர்ப்பை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வெறுப்பில் இருக்காங்க. எப்பாடுபட்டாவது சரவணன் கூட மயிலை வாழ வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இங்கே மயில் அழுததே, என் மாமா கூட இனிமேல் என்னால் ஒன்றும் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரு மயில், நீ எதுக்காகவும் கண் கலங்கக்கூடாது. இந்த அம்மா இருக்கிற வரைக்கும் நீ ஏண்டி அழுகிற அப்படின்னு சொல்லுவோம். அம்மா, எல்லாமே உன்னால தான்ம்மா, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. கொஞ்சம் யோசிச்சு எதுவாக இருந்தாலும் செஞ்சுருக்கலாம், என் வாழ்க்கையை காப்பாற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்க. இப்படி இனிமேல் மாமா என்னை அதாவது கண்டுக்க கூட மாட்டாங்க. நான் இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. மயில், நீ கவலைப்படாத, உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க. உடனே மயில் இருந்துட்டு, எங்கம்மா கூட்டிகிட்டு போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மயில் நீ வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயிலை வந்து கோமதியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது பாக்கியம் சம்மந்தியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிடவும், உடனே என்ன சத்தம்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து வெளியே பார்க்குறாங்க. இங்கே பாக்கியம் மொறப்பாக பார்க்குறாங்க. கோமதிக்கு பயங்கர கோவம் வருது. நீங்கள் 2 பேரும் எதுக்காக வந்தீங்க? எங்கள் குடும்பத்துக்கு எம்புட்டு பெரிய துரோகத்தை செஞ்சுருக்கீங்க, எம்புட்டு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கீங்க. திரும்பவும் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை, சூடு சொரணம் உங்களுக்கு எதுவுமே இல்லவே இல்லையா? எங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துனீங்க, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையுமே கொண்டு போய் ஜெயிலுக்குள்ளே அனுப்புனீங்க. தப்பு பண்ணாமையே நாங்கள் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஜெயிலுக்குள்ளே ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சோம். அவமானமாக போச்சு. ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போங்க, உங்களை பார்த்தாவே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கர கோவமாக ஆக்ரோஷமாக கத்துறாங்க. பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சம்பந்தியம்மா, என் பொண்ணை இந்த வீட்டில் கொண்டு வந்து வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இம்புட்டு பெரிய கேஸவே போட்டேன். ஆனால் நீங்கள் என்னடானா என்னென்னமோ பண்ணி கேஸை உங்கள் பக்கம் திசை திருப்பிட்டீங்க. அதுக்காக உங்களை நான் விட்டுருவோன்னு நினச்சிக்கிட்டீங்களா? என் பொண்ணு இந்த வீட்டில் 2 வருஷம் வாழ்ந்திருக்கா. இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் தான் வாழுவா. அதுக்கான முயற்சி எல்லாத்தையுமே நான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்கவே நடக்காது. கடைசியில் உண்மையும் நேர்மையும் தான் ஜெயிக்கும். என் பிள்ளையும் நாங்களும் எந்த தப்பும் பண்ணாதவங்க. ஒரே ஒரு தப்பு பண்ணது தான், உங்கள் பொண்ணை என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பாருங்கள், அதுதான் நான் பண்ண தப்பே. அவனோட வாழ்க்கையை குளிதோண்டி ஒட்டு மொத்தமாக நாங்கள் 2 பேருமே அவனோட வாழ்க்கை கெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி வந்து சொல்கிறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என் பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான், தேவையில்லாமல் என் பொண்ணை பகச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரவணனுக்கு பயங்கர கோபமாக வந்து, என்ன உங்கள் பொண்ணை பகச்சிக்கிட்டா என்ன பண்ணுவாளாம், பெரிய இவளாவ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துக்கு வராங்க. இங்கே பாருங்க மாப்பிள்ள, வார்த்தையை அளந்து பேசுங்க. தேவையில்லாமல் மரியாதை குறைவாக பேசுனீங்க அப்படின்னா உங்கள் மேலே அதுக்கும் ஒரு கேஸை போட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கேஸை போட்டால் நாங்கள் என்ன பயந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, டே சரவணா, கண்டவங்க கூடலாம் உனக்கு என்னடா பேச்சு, நீ உள்ளே போடா, நான் இவங்களை விரட்டி அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் விரட்டி அடித்த உடனே நாங்கள் போகிறதுக்கு ஒன்றும் தயாராக இல்லை. நாங்கள் நியாயம் கேட்டு நீதி கேட்டு வந்திருக்கோம். அதான் என் பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே துரத்திட்டீங்கல்ல, நாங்கள் போட்ட 80 பவுனு தங்க நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, உங்கள் பிச்சை நகை, அந்த தங்க நகைக்கு ஒன்றும் நாங்கள் வாயை பொழந்துக்கிட்டு ஒன்றும் இருக்கல. அந்த நகையை வச்சு தான் நாங்கள் பொழப்பு ஓட்டுறதும் போகிறதும் கிடையாது. நாங்கள் சொந்த உழைப்பில் தான் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம கோமதி ரொம்பவே வேகமாக விறுவிறுப்பாக போயிட்டு மயிலோட ஒட்டுமொத்த நகை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து எங்கள் பாக்கியத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. பாக்கியத்துக்கு தெரியும் அது கவரிங் தான் சொல்லிட்டு, ஆனால் நம்ம கோமதிக்கு தெரியாது. இப்போது பாக்கியம் வந்து, சரி எப்படியோ நகையெல்லாம் கொடுத்துட்டீங்க, அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. பாதி நகை கருத்து போயிருக்கு, பாதி இல்லை, மொத்த நகையுமே கருத்து போயிருக்கு. அதில் 7-8 பவுன் மட்டும் தான் தங்கம், ஒரு சில நகை மட்டும்தான் கருக்காமல் இருக்குது, அது கோல்டு மட்டும்தான் கருக்காமல் இருக்குது, மற்றபடி எல்லா நகையுமே கருத்து போயிருக்கு. இங்கே பாக்கியம் நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, உங்களை மாதிரி ஒரு திருட்டு குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே கோமதி இருந்துட்டு, என்னம்மா, என்ன
திரும்பவும் ஏதாவது பிரச்சனையை கலவரத்தை உண்டாக்கலன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நாடகத்தார் போடலான்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கியா? தேவையில்லாமல் என் வீட்டு வாசலில் நின்று கற்றுக்கிட்டு இருக்காத. அதான் உங்கள் பொண்ணு நகையை நாங்கள் கொடுத்துட்டோம்ல, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியம் இருந்துட்டு கையை தட்டிக்கிட்டே சிரிக்கிறாங்க. என்னம்மா என்ன எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு முட்டாளா தெரியுதா? கேட்கறதுக்கு மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியலா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் கேட்குறாங்க. கோமதிக்கு ஒன்றுமே புரியல. என்ன நீங்கள் என்ன நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பாக்கியம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, இங்கே பாருங்கள் நகையெல்லாம் கருத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்ததுமே கோமதியும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன் ஆமாம் நகையெல்லாம் கருத்து போயிருக்கு, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? உங்கள் நகை நீங்கள் ஒரிஜினலாக போட்டிங்களா இல்லை கவரிங்காக போட்டிங்களா நீ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி சொல்கிறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு அப்பா நல்லா தான் நாடகம் நடிக்கிறீங்க. என்ன என் பொண்ணுக்கு நான் 80 பவுன் தங்கமாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் மொத்த நகையும் ஆட்டியை போட்டு விற்றுட்டு கவரிங்காக மாற்றி வச்சுருக்கேலா? நான் சத்தியமாக உங்களை யாரையுமே விட மாட்டேன். என் பொண்ணோட வாழ்க்கையுமே கெடுத்து விட்டுட்டீங்க. என் பொண்ணை வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டீங்க. இப்போது என் பொண்ணுக்கு கஷ்டப்பட்டு கடனோட வாங்கி நகை போட்டதில் நீங்கள் அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கவரிங்காக மாற்றி வச்சுருக்கீங்களா? நான் இதை சும்மா விட போகிறதில்ல. கண்டிப்பாக இதை பெரிய பிரச்சனையாக பண்ணாமல் விட மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நீங்கள் எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணோட நகையை திருடி விற்றுட்டீங்க, கவரிங்காக மாற்றி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது பாக்கியம் இங்கே கோமதி கிட்ட சொல்கிறாங்க. கோமதி நெஞ்சவே பிடிச்சிக்கிறாங்க. இங்கே ராஜி மீனாவுக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ராஜி இருந்துட்டு அக்கா இதுக்கப்புறமும் நம்ம இந்த விஷயத்த மறைச்சி வைக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை திருட்டு குடும்பம்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஊர் ஃபுல்லாக பேர் பண்ணி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவும் ஒரு கேஸாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை போட்டு விட்டுருவாங்க. தப்பு பண்ணாமல் இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வீட்டில் உள்ள எல்லாருமே தண்டனை அனுபவிச்சாங்க. அதுக்கே நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது திரும்பவும் ஒரு புதுசாக பிரச்சனையை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கப்புறமும் சைலண்ட்டாக இருக்கக்கூடாதுக்கா, எல்லா உண்மையுமே எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. ஆமாம் ராஜி, நீ சொல்கிறது 100க்கு 100 கரெக்டு. இப்போவே இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு ஒழுங்கா எங்கள் நகையை கொடுக்க போகிறீங்களா இல்லை நாங்கள் கேஸை போடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மீனா முன்னாடி நிற்கிறாங்க. எங்கள் பாக்கியத்தோட முகத்தை வெறிக்க பார்க்குறாங்க. எங்கள் பாக்கியம் இருந்துட்டு என்னம்மா மீனா, என்ன நீ உன் அத்தையை மறைச்சிக்கிட்டு முன்னாடி நிற்கிற? இங்கே பாரு, நீங்கள் எல்லாருமா சேர்ந்து என் மயிலோட நகையை திருடி இருக்கீங்க. திருடி விற்றுட்டு கவரிங்காக மாற்றி வச்சுருக்கீங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். நகையை கொடுக்குறீங்களா இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா போதும் நிறுத்துங்க. உங்கள் பொய்யோட அளவுக்கு அதாவது எதுவுமே எல்லையே இல்லைல்ல. நீங்கள் பாட்டுக்கு போய் அடுக்கிக்கிட்டே போவீங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் எல்லாருமே சும்மா இருக்கணுமா? நீங்கள் தங்க நகையை போட்டீங்களா கவரிங் நகையை போட்டீங்களான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா சொல்லவும் எங்கள் பாக்கியத்துக்கு படப்படங்குது. எங்கே நம்ம எல்லா நகையுமே கவரிங்காக போட்டோன்ற விஷயத்த இந்த மீனா எல்லாருக்கிட்டுமே சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அட சொன்னால் என்ன, சொல்லிட்டு போகட்டும். நம்ம பொய் சொல்லி எப்படியாவது இவங்க மேலே இந்த ஒரு கேஸை போட்டு விடணும். இந்த கேஸ் மூலமாக என் பொண்ணு காலில் விழுந்து இந்த குடும்பமே அவளை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும். அந்த மாதிரி ஒரு வழியை பண்ணி ஆகணும். அதுக்கு இந்த நகை விஷயம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் நினைக்கிறாங்க. எங்கள் மயில் ரொம்பவே பதட்டத்துலேயும் பயத்துலேயும் இருக்காங்க. தன்னோட நகை எல்லாமே கவரிங்குன்ற விஷயம் நம்ம மயிலுக்கு தெரியும். ஆனால் அதை சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ரெண்டு மனசாகவே இருக்காங்க. நம்ம மயில் அவங்க வாழ்க்கை விஷயத்தில் அவங்களே முடிவெடுத்து எதுவாக இருந்தாலும் செயல்பட்டிருந்தா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை நல்லா தான் இருந்திருக்கும். இந்த பாக்கியத்தோட பேச்சை கேட்டு தான் நம்ம மயிலோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது இங்கே பாக்கியம் பயங்கரமாக கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் சக்திவேலும் முத்துவேலும் அப்போ தான் வராங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம கோமதி இருந்துட்டு விஷயத்த சொல்கிறாங்க. இப்படி தானே இவங்க போட்டது எல்லாமே கவரிங்காக மீனாவும் ராஜியும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் கூட எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. இந்த படிப்பு விஷயம், அதுக்கப்புறம் வயசு விஷயம்னு சொல்லிட்டு இந்த விஷயமும் இதில் சேர்ந்துருக்கு. இன்னும் என்னெல்லாம் போய் சொல்லியிருக்காங்களோ யாருக்கு தெரியும்? இந்த மயில் உண்மையாகவே நல்லவளா இல்லை திருட்டுத்தனம் பண்ணுறவளா இல்லை ஏற்கனவே கல்யாணம் ஆனவளான்னு கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியல. எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி வச்சுருக்காங்க. நகை விஷயத்துலையுமே எங்களை ஏமாத்திருக்காங்க. பெருமையாக 80 பவுன் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக பெருமை பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் 7-8 பவுன் மட்டும்தான் தங்கமா, மற்றபடி எல்லாமே கவரிங் ஆன. இவங்க எல்லாருமா சேர்ந்து எப்படி ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சக்திவேலுக்கிட்டையும் முத்துவேலுக்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே சக்தியில் இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட என்னம்மா உனக்கு வேறு வேலையே இல்லையா? பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உனக்கு நினைப்பே இல்லையா? உன் பொண்ணு வாழ்க்கையை நீயே கெடுத்துடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேலு கேட்கவும்
பாக்கி இருந்துட்டு, "இங்க பாருங்க, சும்மா நல்லவங்க மாதிரி நீங்க நடிக்காதீங்க. எங்க பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா, ஒட்டுமொத்த சாட்சியையுமே உங்க தங்கச்சி குடும்பத்து பக்கம் தானே பேசினீங்க. இங்க பாருங்க, என் பொண்ணுக்கு நான் 80 பவுன் போட்டது நெஜம். 100க்கு 100 உண்மை. என் பொண்ணோட நகை எல்லாமே நீங்க இப்ப எடுத்து வச்சு ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சக்திவேல் இருந்துட்டு, "என்னம்மா, விக்கிற விலைவாசிக்கு இப்படியே ஒரு 80 பவுன் அடிச்சுட்டு போனோம் அப்படின்னா, தலைமுறை தலைமுறையா உட்காந்தே சாப்பிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாக்கியம் திருட்டு முழிக்கிறாங்க. இங்க மீனா இருந்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க போட்ட நகை எல்லாமே கவரிங்கு அப்படின்றதுக்கான ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்கு. தேவையில்லாம நீங்க பிரச்சனை பண்ணி கடைசியில நீங்களே மாட்டிக்க போறீங்க. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காம உங்க பொண்ணை இங்கேருந்து கூட்டிட்டு போங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க மயிலுமே அழுதுகிட்டே இருக்காங்க, எதுவுமே பேசாம. பாக்கியம் இருந்துட்டு, "அதெல்லாம் என்னால சாதாரணமா போக முடியாது. இதுக்கான பதில் நீங்க சொல்லியே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க நம்ம இது மீனா இருந்துட்டு, "இங்க பாருங்க, உங்களால என்ன முடியுமோ அத பண்ணிக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இங்க பாக்கியம் இருந்துட்டு, "இங்க பாருங்க, தேவையில்லாம என்கிட்ட வம்ப வச்சுக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு மயில் இருந்துட்டு, "போதும் நிறுத்துமா. எதுக்காக தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன நல்லா வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட நினைப்பே இல்லையா? என் வாழ்க்கைய ஒட்டுமொத்தமா அடியோட சரிச்சிடணும், சாய்ச்சிடணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுட்டியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இருந்துட்டு, "ஏய் மயிலு, என்னடி பேசுற? உன்னை வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காக தானே இந்த அம்மா இப்படி போராடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா என்ன சந்தேகப்பட்டு பேசுற?" அப்படின்னு சொல்லவும், உடனே இங்க நம்ம மீனா இருந்துட்டு, "அக்கா, என்னக்கா நீயும் சும்மாவே இருக்க? நீங்க வாயை திறந்து பேசினா மட்டும்தானே எல்லா பிரச்சனையுமே சரியாகும். உங்க அம்மா உங்க வாழ்க்கையை காப்பாத்துறேன் அப்படின்ற பேர்ல உங்க வாழ்க்கையை கெடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அது கூட உங்களுக்கு புரியலையா? சுயமா யோசிச்சு ஏதாவது பண்ணுங்கக்கா. உங்க மேல கோவம் அதிகமா இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு இருக்கு. இந்த பிரச்சனையை நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போகாம இருந்திருந்தா கண்டிப்பா எல்லாரோட மனசும் மாறி காலப்போக்கில் உங்களை எல்லாருமே ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. தேவையில்லாம மாமாவோட கோவம், இந்த வீட்டில் உள்ள எல்லாரோட கோவத்தையுமே நீங்கள் அதிகரிச்சிட்டீங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டில் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேலா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து மயிலுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. மயிலுக்குமே தெளிவாக இப்போ தான் புரியுது. தான் அம்மாவை நம்பிக்கிட்டு இருந்தாங்க மயில், எப்படியாவது தன்னை அந்த வீட்டில் வாழ வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பாக்கியம் இல்லாத பொல்லாத பொய்யை சொல்லி கேஸை போட்டு அவங்களோட கோவத்தை இன்னும் தான் அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம மயிலுமே, "ஆமாம் மீனா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இந்த அம்மா என் வாழ்க்கையை சரி செஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த அம்மா பேச்சை கேட்டிருக்கவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இருந்துட்டு, "என் மயில், என்னடி பேசிக்கிட்டு இருக்க? இந்த மீனா நல்லவன்னு சொல்லிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லவும், "அம்மா, கொஞ்ச நேரம் சும்மா இருமா. என் வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினச்சிருந்தா இவங்க காலில் கையில் விழுந்தாவது என்னை இந்த வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துருப்ப. ஆனால் நீ என்னென்னமோ புதுசாக பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டு இருக்க. தேவையில்லாமல் என் வாழ்க்கை விஷயத்தில் நீ எதுவுமே தலையிடாதம்மா. நான் பார்த்துக்கிறேன். நான் இங்கே தான் இருப்பேன். என் அத்தை மாமா காலில் விழுந்தாவது நான் இதே வீட்டில் தான் இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க கோமதி இருந்துட்டு, "இங்க பாருடி, உனக்கெல்லாம் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இடம் கிடையாது. என் பையனோட மனசை நீ சுக்கு நூறாக உடைச்சிட்ட. நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்புடி." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. "அத்தை, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க அத்தை. உங்கள் காலில் கூட விழுறேன் அத்தை. நான் என் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோங்க அத்தை. நான் சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். அவர் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணுன்றது தான் என்னுடைய ஆசை, கனவு எல்லாமே. அவர் தான் உலகம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையை எப்படியாவது அம்மா காப்பாற்றி கொடுத்துருன்றதுக்காக தான் இப்படி ஒரு பொய்யான கேஸுக்கு ஒத்துக்கிட்டேன். அப்போவுமே நான் உள்ளுக்குள்ளே குற்ற உணர்ச்சியோடு தான் இருந்தேன் அத்தை. தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க அத்தை." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி இருந்துட்டு, "இங்கே பாரு மயிலே, உன் பேரை சொல்கிறதுக்கு கூட எனக்கு நாக்கு கூசுதுடி. உன்னை மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் நான் எப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் நரகத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. தேவையில்லாமல் நீ புதுசாக பிரச்சனையை கிளப்பாம உன் அம்மாவை கூட்டிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடு." அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியம் இருந்துட்டு, "ஓஹோ, என் பொண்ணுக்கிட்ட சமாதானமாக பேசி அவளை இங்கேருந்து துரத்திடலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேங்களா? உங்களை யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். இப்போவே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு உங்கள் மேலே நான் கேஸை கொடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. மயில் இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட, "அம்மா, தயவு செஞ்சு நீ எந்த பிரச்சனையும் பண்ணிடாதம்மா. ப்ளீஸ்மா, எதுக்காக தேவையில்லாத பிரச்சனையை நீ தலையில் தூக்கி போட்டுக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் எவ்வளோ சொல்லியுமே கேட்கல. பாக்கியம் வந்து கேஸ் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. இப்போது
இங்க பாக்கியம் தலைமையில கைய வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. புதுசு புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே. 80 பவுன் எல்லாமே கவரிங்கா இருக்கு. 7, 8 பவுன் மட்டும் தான் தங்கம். எம்புட்டு பெரிய விஷயத்த மறைச்சிருக்காக. ஏ மீனா, இந்த விஷயம் தெரிஞ்சும் நீ சொல்லாம இருந்தியாடி? அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அத்தை, மயிலக்காவோட வாழ்க்கையை யோசிச்சு பார்த்து தான் நாங்கள் இந்த விஷயத்த சொல்லல. அது மட்டும் இல்லாமல் மயிலக்கா பின்னாடி இம்புட்டு பெரிய கதை இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்த்ததில்ல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா சொல்கிறாங்க. இப்போது சரவணன் இருந்துட்டு, அம்மா அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருமே வாயை திறந்தாலே பொய் தாம்மா, பொய்க்கார குடும்பம். அவங்க எப்படி தான் மனித பிறவியெல்லாம் இல்லைம்மா, அவங்க பார்க்குறது தான் மனித பிறவியாக இருக்காங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக விஷன்ற மாதிரி அவங்க உடம்புக்குள்ளே ஃபுல்லாகவே பொய் மட்டும்தான் பரவி இருக்குமா. அவங்கள திருத்தவே முடியாது. தயவு செஞ்சு எனக்காக அந்த மயில்கிட்ட இருந்து டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் கோமதி மேலே சாஞ்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. டேய் சரவணா, அழுகாதடா, உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சரவணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே பாக்கியம் அழுதுகிட்டே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே போகிறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என் பொண்ணோட வாழ்க்கையை தான் எல்லாருமா சேர்ந்து கெடுத்துட்டாங்க. என் பொண்ணுக்கு நாங்கள் நகை போட்டோம், 80 பவுன் போட்டோம். நாங்கள் கடன் உடம் வாங்கி எம்புட்டோ கஷ்டப்பட்டு என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக 80 பவுன் நகையை போட்டோம் மேடம். அந்த நகை எல்லாத்தையுமே இவங்க எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணோட மாமியார் குடும்பத்தில் உள்ள எல்லாருமா சேர்ந்து அந்த நகையை திருடி விற்றுட்டு அதில் கவரிங்காக வச்சு வச்சுருக்காங்க. இப்போ என் பொண்ணுக்கு போட்ட நகையெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. மொத்த நகையுமே கருத்து போயிருக்கு மேடம், இதை பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. அதை பார்த்ததுமே எங்கள் போலீஸுமே, என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிறது உண்மையா, நீ உண்மையை தானே சொல்கிற, இதுக்கு பின்னாடி ஏதாவது வில்லங்க இருந்தது, நீங்கள் பொய் சொல்லியிருந்தீங்க அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக கடைசியில் நீங்கள் தான் மாட்ட போகிறீங்க, அது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து திருட்டு முழிக்கிறாங்க. அது வந்து மேடம், இல்லை மேடம், உண்மையாகவே என் பொண்ணுக்கு நாங்கள் 80 பவுன் நகையை போட்டோம். அந்த குடும்பத்தை மேலே கேஸை போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட விசாரித்து எங்களுக்கான நகை எம்பிட்டு வந்து சேரணுமோ அம்பிட்டு நகையுமே வாங்கி கொடுங்க. நாங்கள் ஒவ்வொரு ரூபாவா ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்ச காசு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கம்மா, கேஸெல்லாம் அடிக்கடிக்கு போட்டுக்கிட்டே இருந்தால் அவங்களோட குடும்ப நிலைமையும் என்னத்துக்கு ஆகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் உள்ளவங்கள பார்த்தாவே எல்லாருமே ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் இருக்காங்க. என்ன மேடம், அப்போ நான் மட்டும் கெட்டவளா, நான் அபாண்டமாக அவங்க மேலே பழி போகிறேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நம்ம போயிட்டு விசாரிச்சு பார்க்கலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எங்கள் பாக்கியமும் போலீஸு மயிலு இவங்க 3 பேருமே இங்கே கோமதியோட வீட்டுக்கு வராங்க. திரும்பவும் போலீஸ் வந்ததை பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து ஒன்று கூடிக்கிறாங்க. நம்ம கோமதிக்கு நெஞ்சு படபடங்குது. இந்த மயிலோட அம்மா அடங்கவே மாட்டாங்க. நம்மளை நிம்மதி இல்லாமல் தவிக்க விடணும் அப்படின்றது தான் இவங்களோட முடிவு போல். அதனால தான் இந்த மயிலோட அம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே பாண்டியன் இருந்துட்டு, கோமதி நீ கவலைப்படாத கோமதி, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம மேலே எந்த தப்புமே இல்லைல்ல, அவங்க தான் கவரிங் நகையாக போட்டு வச்சுருக்காங்க, நம்ம அப்போவே செக் பண்ணியிருக்கணும், நம்ம ஒரு நம்பிக்கையில் அதை எதுவுமே செக் பண்ணாமல் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க. ஏங்க, இவளை கல்யாணம் பண்ணதுக்கு சரவணன் கல்யாணம் பண்ணாமல் அவன் நினச்ச மாதிரி அவன் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு இருந்திருந்தானா ரொம்பவே நல்லா இருந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியனுமே, ஆமாம் கோமதி, நடந்து முடிஞ்ச எதையுமே நம்ம மாற்ற முடியாது, இனிமேல் நடக்க போகிறத நமக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்திக்கணும், நடக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் வந்து எங்கள் கோமதிக்கிட்டேயும் பாண்டியன்கிட்டேயும் விசாரிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஏன் இப்படி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணை தான் உங்கள் பையன் கூட வாழ விடாமல் துரத்தி விட்டுட்டீங்க, இப்போது அந்த பொண்ணுக்கு போட்ட நகை எல்லாத்தையுமே கேட்குறாங்கல்ல, நீங்கள் அவங்க நகையை கொடுத்து விட்டுறலாம்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், அவங்க போட்ட நகை எல்லாமே கவரிங், அதில் 7, 8 பவுன் மட்டும்தான் தங்கம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் மருமக நகைங்க பணமோ காசோன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டலாம் நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம், அவங்கவுங்க நகையில் அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க, இதில் நாங்கள் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் பாக்கி இருந்துட்டு, ஐயோ மேடம், இந்த ஆள் பொய் சொல்கிறாரு, என் பொண்ணோட நகை, ஏன் மிச்சம் 2 மருமக இருக்காங்கல்ல அவங்களோட நகைன்னு எல்லாத்தையுமே இந்த கோமதி சம்பந்தி அம்மா தான் லாக்கரில் வச்சுருக்காங்க, ஒட்டு மொத்தமாக ஒன்று சேர்த்து யாருக்குமே தெரியாத நேரத்தில் என் சம்மந்தி அம்மாவும் சம்மந்தி ஐயாவும் 2 பேருமா சேர்ந்து நகையெல்லாம் திருடி அவங்களோட பொழப்புக்காகவும் கடைக்காகவும், ஏன் அவங்க பையன் கதிர் ட்ராவல்ஸ் ஆரம்பித்தான், இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ட்ராவல்ஸுக்கு பணத்தை கொடுத்துருப்பாரு, அது மட்டுமா
அவங்க பையன் செந்தில், அதான் 2வது பையன் செந்தில் கவர்மெண்ட் வேலைக்காக 10 லட்ச ரூபா லஞ்சம் கட்டினாங்க. அதுக்காக கூட என் பொண்ணோட நகையை யூஸ் பண்ணியிருக்கலாம்ல. என் பொண்ணுக்கே தெரியாமல் என் பொண்ணோட நகையை எடுத்து இவங்க விற்று இவங்க குடும்ப செலவை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது கஷ்டப்பட்டு நாங்கள் உழைச்சி சம்பாதிச்சு என் பொண்ணு நல்லா இருக்கணுன்றதுக்காக அந்த நகையை போட்டோம் மேடம். இப்போது என் பொண்ணவே வீட்டை விட்டு துரத்திட்டாங்க வேண்டான்னு சொல்லிட்டு. அப்போது என் பொண்ணுக்கு போட்ட நகை மட்டும் இவங்களுக்கு வேண்டுமா? இங்கே பாருங்கள் மேடம், தயவு செஞ்சு என் பொண்ணுக்கு போட்ட நகை எல்லாத்தையுமே நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டேன் இங்கே நம்ம பாண்டியன், கோமதி எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. இந்த அம்மா மாதிரி எந்த ஒரு பொம்பளையுமே நம்ம இது வரைக்கும் வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டோம். எந்த அளவுக்கு பொய்யா அறுத்து அறுத்து ரீல் விடுதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க. இப்போது மீனா வந்து போலீஸ்கிட்ட, மேடம் இவங்க பொய் சொல்கிறாங்க, இவங்களோட பொண்ணுக்கு 80 பவுன் போட்டதா பெருமையாக எல்லார்கிட்டையும் சொன்னது உண்மைதான். ஆனால் ஒரு ஃபங்க்ஷனில் இவங்களோட பொண்ணுக்கு போட்ட நகை எல்லாமே, அதாவது முக்கால்வாசி கவரிங், மற்றபடி 7-8 பவுன் மட்டும்தான் தங்கம் அப்படின்ற விஷயத்த நாங்கள் அவங்க வாயாலேயே சொல்ல நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் எங்ககிட்ட வந்து கெஞ்சினாங்க, என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றணும், என் பொண்ணு பாவம், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா என் பொண்ணு இந்த வீட்டில் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமா சேர்ந்து எங்ககிட்ட கெஞ்சினாங்க. அதனால தான் மயிலக்காவோட வாழ்க்கையை மனசில் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சோம். ஆனால் இந்த அளவுக்கு இவங்க ஃப்ராட் தனம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் யாருமே நினைக்கல மேடம். அது மட்டும் இல்லாமல் என் அத்தையும் என் குடும்பத்தில் உள்ள யாருமே திருடுற பழக்கம் இருக்கவே இருக்காது. என் மாமா ரொம்பவே நேர்மையாக சொந்தமாக உழைச்சி சாப்பிட்றவர் மேடம். தயவு செஞ்சு எங்கள் மாமா மேலேயும் என் அத்தை மேலேயும் நீங்கள் திரும்பவும் கேஸை போட்டுறாதீங்க. தப்பு பண்ணது எல்லாமே இதோ இங்கே நிற்கிறாங்களே மயிலாக்காவும் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் தான். இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா எல்லாமே சொல்கிறாங்க. உடனே பாக்கி இருந்துட்டு, ஐயோ மேடம் இவங்க எல்லாருமா பொய் சொல்கிறாங்க மேடம், இல்லை மேடம் என் பொண்ணுக்கு 80 பவுன் போட்டது நிஜதான் மேடம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே போலீஸ் இருந்துட்டு மீனா கிட்டே, இங்கே பாருமா, நீ பாட்டுக்கு வாயில் சொன்னா அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ப முடியாதுமா, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இருக்குது மேடம், ஆதாரம் இருக்குது. நானும் ராஜியும் அன்றைக்கி மொட்டை மாடியில் செல்ஃபி வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ மயிலும் மயிலக்காவும் மயிலோட அம்மாவும் 2 பேருமா சேர்ந்து நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. மயில் அக்கா வந்து அந்த நகை எல்லாமே யாருக்கிட்டையாவது போயிடுச்சு அப்படின்னா, எல்லா நகையுமே கவரிங்காக இருந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை வீட்டை விட்டு கழுதை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலக்கா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே நாங்கள் கேட்டுட்டோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்ததே மறந்துட்டோம். அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த கேமரா வீடியோஸ் கூட என்கிட்ட இருக்குது. அதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதை அங்கே போலீஸ்க்கு சென்ட் பண்ணி விடுறாங்க. போலீஸுமே அதை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே பாக்கியத்துக்கிட்ட திரும்பி நின்று பல்லார்னு ஒரு விடுறாங்க. என்னம்மா, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா? இந்த நல்ல குடும்பத்து மேலே நீங்கள் எதுக்காக அபாண்டமாக பழி போடுறீங்க? உங்கள் பொண்ணை எப்படியாவது இவங்கக்கிட்ட சமாதானம் செஞ்சு இந்த வீட்டில் வாழ வைக்கிறத விட உங்களுக்கு வேறு என்னம்மா வேலை? எக்கச்சக்கமான பொய்யான கேஸை அவங்க மேலே போட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தி உங்களையும் கஷ்டப்படுத்தி, ஏன் நாங்கள் நேர்மையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்களையும் வேலை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே இங்கே பாக்கியம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், அது வந்து என் பொண்ணு வாழ்க்கை, அப்போது இங்கே பாருங்கம்மா, உங்கள் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும். அதுக்காக உங்கள் சுயநலத்துக்காக அவங்க மேலே பழிய போட்டு அவங்கள இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு தானம்மா. ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி, குற்ற உணர்ச்சி எதுவுமே இல்லையா? எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமா சேர்ந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம போலீஸ் வந்து பாக்கியத்தை பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே பாருமா, நீ பண்ணிக்கிட்டு இருக்க தப்புக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து உனக்கு எப்படியும் 5-6 வருஷமாவது தண்டனை வரும். ஆனால் அவங்க யாருமே உன் மேலே கேஸை கொடுக்கல. தேவையில்லாமல் பிரச்சனையை பண்ணிக்காமல் உங்கள் வீட்டுக்கு நீ போயிட்டு உங்கள் பொண்ணை பார்த்துக்கிற வழியை பாருமா. உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா இவங்கக்கிட்ட வந்து சமாதானம் பேச ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போலீஸ் வந்து கிளம்பி போயிடுறாங்க.
இப்போ மயில் சரவணன் கிட்ட, மாமா தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கெல்லாம் எப்படி மனசு வருது இப்படி வாய் கூசாமல் கேட்குறதுக்கு? என் வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்ட, அப்போ கூட உனக்கு நிம்மதியாக இல்லை. எப்போவுமே என் கூடவே இருந்து என் உயிரை எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்தமாக பிளான் பண்ணி உன் அம்மாவும் நீயும் இங்கே வந்து இது சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அது மட்டும் இல்லாமல் 80 பவுனில் 8 பவுன் தான் தங்கம், மற்றபடி எல்லாமே கவரிங். இந்த விஷயத்த கூட நீ கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லைல்ல. லாஸ்ட் டைமாக மாட்டினப்போ கூட இந்த விஷயத்த எதுவுமே சொல்லலை. அப்போது நீ கூட்டு களவாணித்தனமா உன் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு எங்கள் குடும்பத்தவே பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நீ இருக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஐயோ மாமா, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் அம்புட்டு பெரிய இதெல்லாம் இல்லை மாமா. அப்படிலாம் நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல மாமா. உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றத மட்டும்தான் மாமா நான் மனசில் வச்சுக்கிட்டு இருந்தேன். மற்றபடி உங்கள் குடும்பத்தை கொண்டு போய் ஜெயிலுக்குள்ளே வைக்கணும், இல்லை உங்கள் எல்லாரையுமே போலீஸ் வந்து அடிக்கணும், அப்படி இப்படின்னு நான் எதுவுமே மனசில் நினைக்கல மாமா. எப்படியாவது உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அம்மாவுமே நான் எப்பாடுபட்டாவது உன்னை சரவணன் மாப்பிள்ளை கூட ஒன்று சேர்த்து வைக்கிறேன், நீ கவலைப்படாமல் நான் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆமாம் சாமி போட்ட அப்படின்னா கண்டிப்பாக உன்னை சீக்கிரமாகவே உன் மாமன் கிட்ட கரை சேர்த்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அதனால தான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு நான் இப்படி ஒரு விஷயத்த எல்லாமே கோர்ட் முன்னாடி சொன்னேன். மற்றபடி உங்கள் மேலே கோவமாகவும் இல்லை, உங்களை பழி வாங்குற எண்ணமும் எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் மனசில் உள்ள எல்லாத்தையுமே போட்டு உடச்சிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, அம்மா தாயி, உன் அம்மாவும் நீயும் பண்ணது எல்லாமே போதும், இதுக்கப்புறம் உங்கள் முகத்துலேயே நாங்கள் முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். தயவு செஞ்சு நீயும் உன் அம்மாவும் இங்கேருந்து போயிடுங்க. அத்தை அப்படி மட்டும் சொல்லாதீங்க அத்தை. இங்கே பாருடி, அத்தை சொத்தன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்த, அதுக்கப்புறம் வாயெல்லாம் உடச்சி எடுத்துருவேன், இங்கேருந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சத்தமாக கோவமாக சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.